பாப்புவ ஸ்கூல் விட போற வழியில முடக்கத்தான் இருந்தது. ஸோ, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. முடக்கத்தான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டக்குன்னு எதையும் பறிச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால ஃபோட்டோ எடுத்து வீட்ல உள்ளவங்கள்ட்ட கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்தோம். இத வச்சு இன்னைக்கு சூப்பரான தோசை தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து முடக்கத்தான் இலைய மட்டும் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. அடுத்து 4 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டா வதக்கிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீரைய சேர்த்து அந்த சூட்லயே வதக்கிட்டு, மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அந்த முடக்கத்தானுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த முடக்கத்தான் பேஸ்ட்டுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கணும். 5 கரண்டி வந்து மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவு க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த க்ரீன் மாறிடும், டேஸ்ட்டும் வந்துட்டு மாறிடும். நம்ம இதில் சேர்த்துருக்க மாவு பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி மாவு தான். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக மாவுலாம் அரைக்கல. ஸோ இதுவே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூட்டு வலி இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. தாய்லாண்டில் இந்த முடக்கத்தான் யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நமக்காக வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட விதையெல்லாம் வந்துட்டு நான் பறித்து காய வச்சுருக்கேன்.